பகவத்கீதை 4வது அத்தியாயம் 6வது வகுப்பு 10வது ஸ்லோகம். வீதராக பய க்ரோதாஹ மன்மயா மாமுபார்ஷிதாஹ பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாஹ வீதராக பய க்ரோதாஹ மன்மயா மாமுபார்ஷிதாஹ பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாஹ. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஒரு சந்தேகத்துக்கு பதில் சொல்றார் சொல்லி பார்த்தோம். 2 கருத்துக்கள். ஒரு சந்தேகம், நீங்கள் சொல்வதைப் போல யாராவது ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைந்தவர்கள் இருக்கின்றார்களா? அதுக்கு பகவான் சொன்னார், நிறைய பேர் அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள் பரம்பரையாக சொல்லி சொன்னார். பகவோ ஞானத்தை. அடுத்து இன்னொரு கருத்து பார்த்தோம். இங்கே பகவான் அதற்காக மோட்சத்தை அடைவதற்காக சொல்கின்ற சாதனங்கள், அந்த சாதனங்களை நேரடியாக பகவான் இங்கே சொல்லவில்லை. அந்த சாதனங்களுடைய பலன்களை வைத்து இந்த பலன்களை அடைந்து மோட்சத்தை அடைந்தவர் பலர் இருக்கின்றார்கள். அப்போ அந்த பலன்களை வைத்து நாம் சாதனங்களை முடிவு செய்தோம். விரிவாக சென்ற வகுப்பில் பார்ப்போம். அதில் நிறைவாக நாம் பார்த்த கருத்துல முழு வேதாந்தத்தையே பகவான் இந்த ஒரு ஸ்லோகத்தில் வச்சிருக்கார் சொல்லி அந்த கருத்தையும் பார்ப்போம். சில நேரத்தில் ஒரு ஸ்லோகத்தில் ஒரு கருத்து வரும். சில நேரங்களில் ஒரு ஸ்லோகத்தில் பல கருத்துக்களை பகவான் பொதித்து வைத்திருப்பார். அப்படிப்பட்ட ஸ்லோகங்களில் இதுவும் ஒன்று என்று பார்த்தோம். அந்த பலன்களை சொல்வதன் மூலமாக அந்த சாதனங்களை படிநிலைகளை சொன்னார் என்றும் பார்த்தோம். முதல்ல கர்மயோகம் என்ற சொல்லை சொல்லவில்லை பகவான். ஆனால் அதன் பலனாகிய வீதராக பய குரோதாக, அவர்கள் பயத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் விடுபட்டவர்களாக இருந்தார்கள். பற்றிலிருந்தும் பயத்திலிருந்தும் கோபத்திலிருந்து விடுபட்டவர்களாக அப்படி சொல்லும் பொழுது அது எதனால் வரும் என்று நாம் பார்த்தோம். கர்மயோகத்தினால் வருகின்ற பலன் சொல்லி சொன்னோம். அப்போ பகவான் இங்கு சொல்வது சாதனமாக எடுத்துக்கொண்டால் கர்மயோகத்தை செய்து, அப்போ ஒரு சாதகன் ஆரம்பத்தில் கர்மயோகத்தை செய்து மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு வீதராக பய குரோதாக, வீதம் சொல்லி சொன்னா அதிலிருந்து விலகியவர்களாக அப்படி சொல்லி பார்ப்போம். அடுத்து 2வது, பக்தி யோகம் என்ற சொல்லை இங்கு பயன்படுத்தவில்லை. அதன் பலனாகிய மன்மயா மாம் உபாஷிதாக என்றார். அதன் மூலமாக பக்தி உபாசனை இங்கு சொன்னார் என்று பார்த்தோம். உபாஷிதாக உபாசனை பகவான் சொன்னார். இது மூலம் பக்தி என்ற சாதனத்தை பகவான் சொன்னார் என்று பார்த்தோம். அடுத்து ஞான தபசா என்ற சொல்லை பகவான் நேரடியாக உபயோகப்படுத்தினார். ஞான தபசா, ஞான யோகத்தை சொன்னார் என்று பார்த்தோம். ஞான யோகம் என்றால் கேட்டல், சிந்தித்தல், நிஷ்டை கூடுதல், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதை இங்கு ஞான தபசா, ஞானத்தை பெறுவதை ஒரு தவமாக சொன்னார் என்று பார்த்தோம். அப்படி பெற்றதன் மூலமாக அதன் பலன் என்ன? அஜ்ஞான நிவிர்த்தி. அஜ்ஞான நிவிர்த்தி, ஞானம் வந்தா அஜ்ஞானம் போய்விடுமே, வெளிச்சம் வந்தா இருள் போய்விடும். அது போல ஆக அஜ்ஞான நிவிர்த்தி. அதன் மூலமாக பலன் என்ன? ஈஸ்வர ஐக்கியம். அதைத்தான் மத்பாவம் ஆகதாக சொல்லி சொன்னார். இந்த 4 வார்த்தைகள்ல பகவான் 4 சாதனங்களை சொன்னார். கர்மயோகம், பக்தி யோகம், பிறகு ஞான யோகம். அதன் பலனாகிய ஈஸ்வர ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஆக இந்த ஸ்லோகமானது முழு வேதாந்தத்தையே பொதித்து வைத்துள்ள அருமையான ஒரு ஸ்லோகம் என்று சென்ற வகுப்பில் ஒரு முழு வகுப்பையும் நாம் இதற்காகவே செலவு செய்தோம். இனி இந்த மன்மயா என்பதற்கு மா உபாஷிதாக என்பதற்கும் ஒரு பொருளை பார்த்தோம். அவர்கள் என்னை தியானம் செய்தார்கள், பக்தி செய்தார்கள், உபாசனை செய்தார்கள் என்பதாக ஒரு கருத்தை நாம் பார்த்து முடித்தோம். இருந்தாலும் கூட வேறு சில விளக்க ஆசிரியர்கள் வேறு விதமாக 2வது ஒரு கருத்தை கூறுகின்றார்கள் என்பதோடு சென்ற வகுப்பிலே நிறுத்தி இருந்தோம். அது என்ன என்பதை இப்போ பார்ப்போம். இந்த சாதனங்களை செய்து ஈஸ்வரனுடன் ஐக்கிய உபாசனை செய்கின்றார்கள். அதைத்தான் உபாஷிதாக என்ற வார்த்தையில் பேசுகின்றார் என்று பார்த்தோம். அடுத்து இந்த மாம் உபாஷிதாக என்ற வார்த்தையில
ஞான நிஷ்டையை அடைந்தவர்களாக என்று பொருள் தருகின்றார். மாம் உபாசிதாக என்றால் வெறும் உபாசனை என்றால் வெறும் ஈஸ்வர நாமத்தை ஜபம் செய்வது, அவரை நினைத்து கொண்டிருப்பது என்பது மட்டுமில்லை. ஞான தபசா என்ற வார்த்தையை பகவான் பயன்படுத்தியிருப்பதால் ஞான யோகத்துக்கு வந்த இவர்கள் ஞானத்தில் நிலை பெறுவதற்காக ஞான நிஷ்டையை அடைந்தவர்களாக, இந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் என்று உரை ஆசிரியர்கள் சில பேர் ரொம்ப அழகான கருத்தை இங்கு சொல்லுகின்றார்கள். ஞான நிஷ்டை அடைந்தவர்களாக. ஏன் ஞான தபசா, இவர்கள் ஞானத்தை பெற்று விட்டார்கள் ஞான யோகத்தின் மூலமாக. அதன் பிற்பாடு உபாசனை என்பது இங்கு நிஷ்டை தான், அது நிதித்தியாசனம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பொருள் எடுத்தால் வீத்தராக பயக்ரோதாக என்ற இடத்திலேயே கர்மயோகம் உபாசனை சேர்த்து கொள்ள வேண்டுமா? ஏன் பகவான் உபாசிதாக என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்காரு? அது பக்தி யோகத்தை சேர்த்துக்க கூடாத சொல்லி சொன்னா, அப்படிதான் முதல்ல சாதாரணமாக சாமான்யமாக பொருள் பார்த்தோம். இங்கு ஞான நிஷ்டை அடைந்தவர்களாக என்று பொருள் எடுத்துக்கொண்டால் இந்த உபாசிதாக என்ற வார்த்தையை கர்மயோகம் பக்தி யோகத்திலே சேர்த்து அதை அப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிலே சேர்த்து கொள்ள வேண்டும் சொல்லிடுறார். உபாசனையை அவர்கள் அங்கேயே செய்து முடித்து விட்டார்கள். கர்மயோகம் பக்தி யோகம் சேர்ந்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த இரண்டாவது பொருளுடைய தாத்பரியத்தை பார்க்கும்பொழுது மண்மயா சொல்லி சொன்னா ஈஸ்வரனை அபேதமாக நினைக்கின்றார். சென்ற வகுப்பு கருத்துக்களை கொஞ்சம் மனசில் நம்ம வாங்கி கொண்டால் இந்த கருத்து நமக்கு சுலபமாக புரியும். இறைவன் இதுவரையில் அவர் வேறு நான் வேறு, அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் ஜீவன், அவர் பரபிரமும் அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உபாசனையில. இங்க ஞான தபஸ்ல என்ன பண்றோம்? ஞானத்தை பெற்று நானும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்லை என்று புரிந்த அந்த நிலையில அந்த புரிந்த கருத்தை மனதில் நிலைநிறுத்துவதற்காக செய்கின்ற சாதனமாக நிதித்தியாசனத்தை செய்தவர்களாக. நிதித்தியாசனத்தில் என்ன ஆகின்றது? நானும் அவரும் வேறு வேறு இல்லை, இரண்டு ஒன்றுதான். ஆத்மாவாகிய நானும் பரமாத்மாவாகிய அந்த பரபிரம்மமும் வேறு வேறு இல்லை, வேற்றுமை இல்லாத ஒன்றாகவே இருப்பது, அத்வைத்தமாக இருப்பது. அதுதான் இங்க மண்மயா என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் சொல்லுகின்றார் என்ற பெரியவர்கள் எல்லாம் அவருடைய சாதன நிலைகளிலே அந்தந்த வார்த்தைகளுக்கு அழகான அர்த்தத்தை சொல்லுகின்றார்கள். அதுவும் பொருத்தமாகவும் இருக்கின்றது. தாய்மன்னர் சொல்றது போல அவரவர் கருத்துக்கு சென்றது அதுவே. ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை ஒருவர் எடுத்து விளக்கும் பொழுது அவருடைய புரிதல் நிலை என்னவோ, அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னவோ அந்த அளவிற்கு அதை அர்த்தப்படுத்துகின்ற குறையில்லை. அதை அந்த லெவலில் நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுவே முடிந்த கருத்தாக நினைக்க முடிவதில்லை. இன்னும் அதற்கு மேல ஒரு பெரியவர் சொல்லும் பொழுது அவருடைய மன தாத்பரியத்தை அவர் புரிந்த நிலையை சொல்லும் பொழுது அதுவும் சிறப்பாகவே இருக்கின்றது. அதுவும் நம்ம சம்பிரதாயத்துக்கு முரண்படாததாகவும் இருக்கின்றது. அதனால இங்க மண்மையா சொல்லும் பொழுது ஈஸ்வரனை அபேதமாக, அபேதம் சொல்ற பேதம் இல்லாததாக, அபேதமாக அங்க நினைக்கிறது என்பது கூட இல்லை. அனைத்துமா நின்றாயே யான் வேறும் நின்னை நினைக்குமாறு நிகழ்த்தாய் பராபரமே சொல்ற. எல்லாம் நீயா இருக்கும், நானும் அதுவா இருக்கும். நினைக்கிறதுக்கு யார் இருக்கா? நினைக்கிறதுக்கு ஆள் எங்க இருக்கா? நினைக்கப்படும் பொருள் வேற, நினைப்பன் வேற தான் நினைதல் என்பது நடக்கும். நினைக்கிறதுக்கு ஆளே இல்லையே, இருக்கிறது ஒன்று தானே. ஒண்ணுல எது நினைக்கும் எது மறக்கும்? பாட்டு பாடிதான் உட்காந்து நினைக்க தெரிந்த மனமனும் மறக்க தெரியாது. இல்லை, எல்லாம் ஒன்றும் ஆயிட்டு பிற்பாடு அங்கே நினைக்கிறது மறக்கிறது எங்க இருக்கு? நினைப்பு மறப்புமாய் நின்றது மனம். அங்க மனமே அமைதியற்று, மனம் என்பது மாயா காரியம். இங்க ஆத்மாவாக அவன் புரிதல் இருக்கும் பொழுது எல்லாம் ஒன்றாக ஆகிவிட்ட போது அங்க நினைக்கிறது கூட ஆள் இல்லை. அது அபேதமாக புரிந்து கொள்வது. ஆக மா உபாசிதாக என்ற வார்த்தையில ஞானத்தில் நிஷ்டை அடைகின்றார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தில் நிஷ்டை ஞானத்தை எங்க பெற்றாங்க? ஞான தபசான்னு சொன்னாரு. கர்மயோகம் செய்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு பக்தி யோகத்தில் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் முறைப்படுத்தி கொண்டு உபாசனை செய்து அதன் மூலமாக பெற்ற தூய்மையான மனதின் மூலமாக ஞான யோகத்தை செய்து ஸ்ரவண மனனத்தை செய்து மனனத்தினால் சந்தேகமில்லாத அறிவையும் பெற்று பிறகு பெற்ற அறிவிலை நிலை பெறுவதற்கு நிறைவான சாதனமாகிய நிதித்தியாசனத்தை செய்தவர்களாக அர்த்தம். உபார்ஷிதாக ஞானத்தில் நிஷ்டை அடைகின்றார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல அழகான கருத்து தான். இந்த சாமான்யமாக கருத்தை பார்த்து நிறைவா நம்ம இந்த கருத்தை பார்க்கிறோம். கடைசியில் இங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? கர்ம யோகம் செய்து மனதை தூய்மைப்படுத்தி தியானம் செய்து உபாசனை மூலமாக இறைவனை மனதில் நிறுத்தி அவனிடத்தில் சரணடைந்து சாஸ்திரத்தை முறையாக கேட்டு சிந்தித்து ஞானத்தில் நிலை பெற்று தூய்மையானவர்களாக அவர்கள் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கின்றார்கள்.
அதுதான் இந்த ஸ்லோகம். அவர்களும் என்ன, அவர்களும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை தத்துவ திருஷ்டியில. ஆனால் அவர்கள் இந்த உடலில் இருந்து கொண்டுள்ளார்கள். அதுதாங்க நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு முன் எங்கேயோ இருந்தானே, இப்ப என்ன ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கின்றான். அதுக்கு முன்னே எங்கே இருந்தான்னா எங்கே வேற இருந்தா அப்படி அர்த்தம் இல்லை. புரிதல் இல்லை. இப்போ புரிதல் வந்த பிறகு நீயும் நானுமாய் ஏக்க போகமாய் இருக்கும் நாள் எந்நாள் அந்நாள் இந்நாளில் முற்றுறாது சொல்றது போல ரெண்டும் ஒன்று தான் புரிந்து கொண்டார். ஆக இங்க முக்கியமான வார்த்தை ஒன்று சொல்லுகின்றார், பூதாக, தூய்மை அடைந்தவர்களாக. ரொம்ப முக்கியம். மன தூய்மை அடைந்தவர்களாக, மன அமைதி அடைந்தவர்களாக, ஞானத்தை பெறுவதற்கு தகுதியை உடையவர்களாக. இதெல்லாம் அர்த்தம் இங்க. மன தூய்மை உடையவர்களா பூதாக. அதுக்கு ஒருத்தர் உதாரணம் சொன்னார், நல்ல உதாரணம் தான். ஒரு மண்டபம் கட்டுறாங்க அல்லது ஒரு பெரிய ஒரு யாகசாலை கட்டுறாங்க. நிறைய மூங்கில் கம்பெல்லாம் போட்டு இருக்கும். அதில் ஒரு கம்பை எடுத்து என்ன பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் தடவி அதுக்கு மாவேலை கட்டி அதுக்கு ஒரு பொட்டு வச்சு அது ஒரு பூஜை கம்பமாக நடும் பொழுது அதுக்கு என்ன பண்ணுறோம், அதை நம்ம கும்பிடுறோம். அத்தனை கம்பத்தை நாம் கும்பிடல, இதை முறைப்படுத்தி தூய்மைப்படுத்தி அது செய்ய வேண்டிய சம்ஸ்காரம்லாம் செய்து அவருக்கு பூஜை பண்ண ஒரு பாட்டு பந்தக்கால் நடத்தான் சொல்லுவாங்க பாரு, முகூர்த்த கால். அப்போ என்ன ஆகிடுது, ஆயிரக்கணக்கான கம்பத்தில் ஒன்றாக இருந்த அந்த கம்பம் இங்கே வந்தவொடனே தனித்தன்மையாக தூய்மை பெற்றதாக வணக்கத்துக்குரியதாக ஆகிவிடுகின்றது. அதை போலன்னு சொல்றாரு. நல்ல ஒரு உதாரணம் அது. அதை போல தூய்மையானவுடன் யாகத்துக்கு அங்கமாக விளங்கி விடுகின்றது. அது போல இந்த சம்சாரத்துக்குள் உழன்று கொண்டு இருக்கின்ற இந்த ஜீவன், சாமான்யமாக இருந்த ஜீவன் இந்த மாதிரியாக முறையாக படிப்படியாக வந்து பக்குவத்தை பெற்று தூய்மையானவுடன் ஈஸ்வர ஸ்வரூபமாக ஆகின்றான். நல்ல உதாரணம். அதுக்கு முன்னே வேற யாருன்னா, இப்ப அவனே ஈஸ்வரனாக ஆகிவிட்டான். இனி அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த கருத்துக்கு வருகின்றார். 11வது ஸ்லோகம். ஏயதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானு வர்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ ஏயதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானு வர்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ. சென்ற ஸ்லோகத்தை பார்த்து முடித்தவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வரணுமா? பகவான் சொன்னார், பலர் தன்னை தூய்மைப்படுத்தியவர்களாக தூய்மை அடைந்தவர்களாக என்னை அடைந்தார்கள் சொல்றார். இங்க என்ன, ஏன் பலரும் உங்களை அடைவதில்லை, ஏன் எல்லோரும் அடையவில்லை? அதுதான் இங்க கேள்வி. பலர் அடைந்தார்கள் சொல்றார், ஏன் எல்லோரும் அடைவதில்லை? அப்போ உங்களுக்கு கூட ஒரு ஓர வஞ்சனை, வேண்டியன் வேண்டாதன்னு என்ன இருக்கா? நீங்க யாரை செலக்ட் பண்றீங்களோ அவர் தான் உங்களை அடைவார்களா? அந்த கேள்வி வரணும். ஏன் எல்லோரும் அடைவதில்லை? நீங்க மேல இருந்து கொண்டு நீ வா நீ வா நீ வான்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் வராதுன்னு சொல்றா போல பண்றீங்களா? இல்லை லோக்கல் பாலிட்டிஷியன் போல இருக்கிறீங்களா? கடவுளும் திருவள்ளுவர் சொல்றார், வேண்டுதல் வேண்டாம இலானடின்னு சொல்றார். அவனுக்கு வேண்டுதலும் இல்லை, விருப்ப வெறுப்பு இல்லாதுன்னு சொல்றார். அப்போ மோட்சத்துக்கு ஆளை நிர்ணயம் செய்வதில் பகவானுக்கும் பாரபட்சம் உள்ளதா? நம்மை போலவே அவருக்கும் ராகத்வேஷம் இருக்கின்றதா? வேண்டியவர் என்றால் தனி கவனிப்பு உள்ளதா? வேண்டாதவர் என்றால் அவரை விட்டு விடுவதா? அதற்கு பகவான் இந்த ஸ்லோகத்தை பதில் சொல்றார். ராகத்வேஷம் அல்ல இதற்கு காரணம். பின்னர் எது காரணம்? ஸ்லோக சாரம் என்னன்னா, மோட்சம் என்பது அவர்களே தேர்ந்தெடுப்பது, நான் தேர்ந்தெடுத்து கொடுப்பது இல்லைன்னு சொல்றார். அதனால ஒரு பெரிய விசாரமே இருக்கு. மோட்சம் என்பது புருஷார்த்தமா அல்லது கர்மாவினாலே நாம் அடையப்படுவதா? கர்மத்தினால அல்லது கர்மத்தினா நம்முடைய பிராரப்த கர்மத்தினுடைய விளைவினால அல்லது மனித முயற்சியினால ஒரு பெரிய ஒரு விசாரம் செய்து கடைசியில் புருஷார்த்தம் என்று முடிவு செய்வோம், நிர்ணயம் செய்வோம். வெறும் கர்மத்தினால் மட்டும் சொன்னா நம்ம பிராரப்தத்தோடு வந்திருக்க வேண்டிய அந்த பிராரப்தத்தை அப்படியே நம்ம அனுபவிச்சுட்டே இருந்தா அதோட முடிவில் அது இடையில அது எப்போ வரணும், அப்போ என்ன ஆகிடும், நமக்கு மோட்சம் வந்துடும்.
அப்படி இல்லைன்னு சொல்கிறோம். முயற்சி சொல்லி அது பெரிய விசாரம், நிறைய கருத்தெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய புருஷார்த்தம் முயற்சியினால் தான் மோட்சம் என்பது சொல்லி பகவான் இங்கே அழகாக சொல்றார். மோட்சம் என்பது அவரவர்கள் தேர்ந்தெடுப்பது, இறைவனாகிய நான் தேர்ந்தெடுத்து கொடுப்பதில்லை என்பதை பதிலாக இங்கே சொல்றார். ஒரு இடத்துல ஒவ்வொரு கருத்து அங்கங்கே அப்படியே தொக்கி நிற்கின்றது. அதை நாம சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி சொல்கின்றார் என்றால் ஸ்லோகத்துக்குள்ள போலாம். ஏயதா மாம் பிரபத்யந்தே, என்ன பாவனையுடன் என்னிடம் அவர்கள் வருகின்றார்களோ, என்னை எப்படி அணுகுகின்றார்களோ, தாம் ததைவ அகம் பஜாமி, ததைவ அந்த விதத்தில் நான் பஜாமி அனுக்கிரகம் செய்கின்றேன். எந்த விதத்தில் என்னை யார் எப்படி நாடி வருகின்றார்களோ அந்த விதத்தில் நான் அவர்களுக்கு அப்படியே அனுக்கிரகம் செய்கின்றேன். இதில் என்னுடைய பார்ட் ஒன்றும் இல்லைன்னு சொல்றார். யார் எதை கேட்குறாங்களோ அதை நான் அப்படியே அவர்களுக்கு வழங்குகின்றேன். எந்த பாவனையுடன் அணுகுகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியே அருள் செய்கின்றேன். ஏ என்றால் எவர்கள், யதா என்றால் எப்படி என்னை அணுகுகிறார்களோ, பிரார்த்தனை செய்கின்றார்களோ, என்னிடம் எதை வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு அதையே அவர்களுக்கு வழங்குகின்றேன். சரி, இதற்கு நாம் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்? சில நேரத்தில் அப்படி வந்துடும். யார் எதை கேட்குறோ அதை கொடுக்குறேன். கேட்ட கேள்வி என்ன? ஏன் எல்லோரும் மோட்சத்தை அடைவதில்லை? ஆமாம், அதுதான் கரெக்ட். ஒருவன் பகவான் இடத்துல சென்று எனக்கு மோட்சம் என்று கேட்டால் மோட்சத்தை பகவான் கொடுக்கின்றார். எனக்கு மன தூய்மை வேண்டும் என்று கேட்டால் மன தூய்மையை கொடுக்கின்றார். வேறு ஏதாவது உலகப் பொருள்களை, பொன் பொருள், புத்திரன், மற்ற விஷயங்கள்லாம் கேட்டால், வித்தத்தை எல்லாம் கேட்டால் அதையும் பகவான் தருகின்றார். எனவே எனக்கு ராகத்வேஷம் இல்லை, நான் செலக்ட் பண்ணலை. என்னிடம் மோட்சம் என்ற பெரிய ஒரு பொக்கிஷம் இருந்தாலும் கூட, ட்ரெஷர் இருந்தாலும் கூட அதை கேட்கவில்லை என்றால் நான் கொடுப்பதில்லைன்னு சொல்லி, அதை என்னத்தை கேட்கல நான் கொடுக்க. யதா என்றால் ஏன பிரகாரேன, எந்த பிரகாரத்தில், எந்த முறையில், எந்த பலனை நோக்கி என்னிடம் வருகின்றார்களோ, எத் பலார்த்தி தயாயதா தாம் ததைவ தத் பலதானேன, அந்த பலத்தை கொடுப்பதன் மூலமாக நான் அவர்களுக்கு அனுகிரகம் செய்கின்றேன். இதில் ஒரு பெரிய ஒரு கருத்து இருக்கு. யார் எந்த பலனை வேண்டி என்னை அணுகுகிறார்களோ, பிரார்த்திக்கின்றார்களோ, பஜிக்கின்றார்களோ, அதை அவர்கள் கேட்ட பலனை கேட்டவாறு அவர்களுக்கு நான் வழங்குகின்றேன். மன தூய்மை வேண்டும் என்று கேட்டால் மன தூய்மையை கொடுக்கின்றேன். மோட்சம் வேண்டுமென்றால் மோட்சத்தை கொடுக்கின்றேன். பொருள் வேண்டுமென்றால் அதையும் நான் கொடுக்கின்றேன். இதோட அர்த்தம் என்னன்னா, நமக்கு இந்த பொருள், இந்த அர்த்தம் தெரியாததுனால நாம் இறைவனிடத்துல சென்று எதையோ கேட்கின்றோம், எதோ வேண்டும் கேட்கிறோம். நம்ம பொதுவாக சொல்லுவோம், மகாவிஷ்ணு இடத்துல சென்று எனக்கு ஒரு 4 ஏக்கர் நிலம் வேணும், அது வேணும், இவ்வளோ தங்கம் வேணும், பயிரை வேணும் கேட்கறதுக்கு பதிலாக என்ன கேட்கணும்? பகவானே நீ என்னோட இருக்கணும்னு சொல்லி கேட்ட ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சான். ஏன்? மகாவிஷ்ணு நம்மோட இருந்தாருன்னா அவர் இருக்கிற இடத்துல யார் இருப்பாங்க? மகாலட்சுமி இருப்பாங்க. எல்லாம் வந்துடும். கேட்க தெரியாது கேட்க சொல்றது. அது போல இங்கே எதையெல்லாம் வேண்டுமென்று கேட்கணுமோ அதை விட்டு நம்ம எதையோ கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பகவான் இடத்துல போகும்போது அவர் வெளியே இல்லை, நம்மளே இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம கேட்கறதுலாம் தெரியாதன்னா கட்டாயம் தெரியும். இருந்தாலும் நம்முடைய ஆதங்கத்துக்காக சிலதெல்லாம் கேட்கணும். அழுதால் பெறலாம் உன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மனசுல சொல்லணுமா, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்கணும். அப்படி கேட்கறது நம்ம மனதுக்கே நாம் கொடுக்கின்ற ஒரு ஆறுதல். உண்மையிலேயே பகவான் இடத்துல கேட்டுட்டோம், அவர் கொடுப்பார். அந்த ஒரு ஆறுதலும் கிடைக்கிறது. நம்ம மனசுல இருந்து பகவான் சொல்லிவிட்டோம் என்ற அமைதியும் நமக்கு வருகின்றது. அது இந்த பிரார்த்தனை என்பதில் நமக்கு நாமே செய்து கொள்கின்ற ஒரு வகையான ஒரு மன ஆறுதல் என்றும் கூட சொல்லலாம். நம்முடைய ஆதங்கத்தை பகவானத்தை வெளிப்படுற சில நேரம் யார்கிட்ட சொல்கிறோமோ அவர் இடத்துல நமக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும், சும்மா ஒரு ஆதங்கத்துக்காக உங்களை இடத்துல சொன்னங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அதே தான் இங்கேயா, அதே போல தான் இறைவன் இடத்துல சொல்ல. இன்னொரு விஷயமும் இருக்குது டெக்னிக்கலாக. இறைவனுடைய அருள் என்பது ஆக்சுவலாக பார்த்தா நம்முடைய பிராரப்தத்தில் என்ன இருக்கோ அதுதான் அவரும் கொடுக்குறார் நமக்கு. அதை எப்போ வரும், என்ன வரும், எந்த நேரம் தெரியாததுனால நமக்கு ஒரு அவசரம், ஒரு ஆதங்கம் இருக்குது. எப்பயோ கிடைச்சிடணும், அது வரக்கூடாது, போகக்கூடாது. வரும்போது வரைக்கும் அதையும் மீறி அவர் எதையுமே நமக்கு செய்து விட முடியாது. அப்போ நம்ம பிரார்த்தனைக்கு பலன் இல்லையா, பலம் இல்லை என்றால், பிரார்த்தனைக்கு பலம் இருக்கின்றது, பலனும் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அதை மீறி பகவான் கொடுத்து விட முடியும் என்றால் அதுவும் முடியாது என்பதும் உண்மையான விஷயம். ஆகவே நம்முடைய இறைவனுடைய அருள் என்பது ஒரு வகையில் நம்முடைய பிராரப்தத்தை தான் இறைவன் கொடுக்கின்றார், கொடுக்க முடியும். ஆக நம்முடைய மனசாந்திக்காக எல்லாம் சொல்லலாம்.
சில பேர் கோபப்படுவார்கள், உன் காது கேட்கலையா, கண் தெரியலையா, நீ என்னை கண்டுக்கிறதே இல்லை, நான் இதையெல்லாம் கொடுத்தனே செய்தனே. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு 15,000 ரூபாய் இல்லை 1 கோடி ரூபாய்க்கு இப்போ இண்டன் போட்டு வந்துடுது பகவான் இடத்துல. அந்த கற்பூரத்தையும் சுவாமி எதுனா வெளியே இருந்தால் அவர் காலிலேயே ஏற்றி வச்சுட்டு வந்துடும். அது இறைவன் சொல்லி நினைச்சோம்னா அங்கே அந்த அப்படி ஏற்றி வைப்போமா. அதெல்லாம் தத்துவம்லாம் பேசக்கூடாது. அவருக்கு அது நெருப்பு சுடுமேன்னு கூட சொல்லி தெரிய வேண்டாம். வடக்கெல்லாம் போனால் சில பேர் வீடுகளில் இருக்கிற அவங்க சுவாமிகளுக்கு சிவலிங்கத்து மற்றதுக்கெல்லாம் பூஜை அறைக்கு அங்கே வீட்டுக்கு ஏசி போடலை, பூஜை அறைக்கு ஏசி போட்டு வச்சிருக்கு. அது என்ன பாவனை பாருங்க. பைத்தியக்காரத்தன் நாம நினைப்போம், அப்படி இல்லை, அது அவனுடைய பாவனை. ஆட்டிட்டு இவர் புழுங்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு, சுவாமிக்கு ஏசி ரூம் போட்டு அப்படி இருக்கு. அதெல்லாம் அந்த மனதை புரிஞ்சு கொண்டா தான் அந்த பாவனை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு தான் சொல்லி. ஆக எனக்கு ராகத்வேஷம் இல்லாததுனால் நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அதை கொடுக்கின்றேன், கேட்காததை நான் தருவதில்லை. நான் சில சமயம் அப்படிலாம் கேட்டுவிடுவோம் சிலதெல்லாம். அல்லது நாம் கேட்டதை விட்டுட்டு பகவான் நாம் கேட்காததை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோமே. யாராவது போய் எனக்கு வேதாந்தம் தெரியணும், அதுக்கு நீ எனக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருப்போமா? வேதாந்தனா என்னன்னு தெரியாமல் நம்ம போய் எப்படி கேட்க முடியும்? அது தெரிஞ்சாதானே அதையும் கேட்க முடியும். பகவான் இடத்துல நமக்கு சில நேரத்தில் அன்பு அதிகமாகி ஒருத்தருக்கு மோட்சத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லி அவரே கூப்பிட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே. ஆனால் அவருக்கு என்ன தேவை இருக்கும்? அவர் நிறைய பிரச்சனை இருக்கும். வீட்டில் ஆஃபீஸில் ப்ரமோஷன் வரணும்னு சொல்லி நினச்சிருப்பார், பெண்ணுக்கு திருமணமாக நினச்சிருப்பார், பையனுக்கு நல்ல வேலை கிடைன்னு நினச்சிருப்பார். அவருக்கு எதோ சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சொல்லிட்டு வரும்பொழுது பகவானுக்கு ரொம்ப அன்பு அதிகமாகி, வா உனக்கு மோட்சத்தை தரணும், என்ன பண்ணுவார்? அவன் நாஸ்திகளாக ஆகிடுவான். வேண்டாம், அதெல்லாம் எனக்கு என்ன வேணுமோ அது கொடு, என்னத்தை அதெல்லாம் கொடுக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்தாலும் எனக்கு தேவையும் இல்லை. ஆமாம். ஆக அவன் கேட்பதை கொடுக்கணும், அதற்கு மேல் ஒன்றும் கொடுக்கக்கூடாது. ஆகவே யார் எதை கேட்கின்றாரோ அதைத்தான் பகவான் கொடுப்பாரே தவிர அதற்கு அதிகமாக பகவான் கொடுத்து விட மாட்டார். சில பேர் சொல்றாங்க, எனக்கு என்ன இருந்ததோ அதிகமாக பகவான் கொடுத்துருக்காருன்னு. அது அவருடைய பிராரப்தத்தில் இருந்ததுன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் உண்மை, சத்தியம். அவர் பிராரப்தத்தில் அது இருந்தது, பகவான் அதை அவர் கொடுத்துருக்கு, அந்த நேரத்தில் அவருக்கு அது கிடைச்சிருக்கு. ஆக இங்கு ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்றார், ஒருவன் மோட்சத்தை லௌகிக சுகத்தை சேர்த்து கேட்டால் பகவான் என்ன பண்ணுவார்? ஒரு கேள்வி கேட்டுறார், எனக்கு மோட்சமும் வேணும் லௌகிக சுகமும் வேணும், அப்படி கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்றார். ஏனென்றால் மோட்சம் என்பது லௌகிக சுகத்தில் வருகின்ற வைராகியத்துக்கு மேற்பட்ட ஒன்று. லௌகிக சுகத்தில் வைராகியம் இல்லாத ஒருவன் மோட்சத்தை கேட்க முடியாது. சரி, லௌகிக சுகமும் வேணும் வைராகியம் வேணும்னு சொல்லிச்சுன்னா ரெண்டுமே என்ன, நேர் எதிராக உள்ளது, அப்படி கேட்கவே முடியாதுன்னு ஒரு கேள்வி கேட்டு அவரே பதிலுன்னு சொல்லிடுறாரு. எனக்கு வைராகியத்தை கொடு லௌகிக சுகத்தையும் கொடுன்னா ஒருவனால் அப்படி கேட்க முடியாது, பகவானாலாம் அப்படி கொடுக்க முடியாது சொல்கிறோம். முதல்ல கேட்கவே முடியாது நம்மளால. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, சூடான ஐஸ்கிரீம் இருக்குமா, அது போல சொல்லிடுறாரு. ஐஸ் காஃபிலாம் கொடுக்குறாங்கன்றாங்க, இப்போ காஃபியே சூடாக இருக்கணும். ஆக பகவானால் செய்ய முடியாத ஒன்று இருக்கு, அது நம்மளால கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி கேட்டாலும் பகவானாலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆக பகவானுக்கு அப்படி அந்த பிரச்சனையே வரலையா, வராதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பதிலுன்னு சொல்லிடுறார். எதை கேட்கின்றார்கள் அதை கொடுப்பார். ஆகவே இங்க ஆச்சாரியர் சொல்றார், இந்த உலகத்தில் எனக்கு வைராகியம் தேவை, விவேகம் தேவை, பொறாமை, கோபம், லோபம் போன்றவையெல்லாம் சென்று மன தூய்மை தேவை என்றால் பகவான் அவர்களுக்கு அதை கொடுத்து உதவி செய்கின்றார். அதற்கான சாதனங்களை அமைத்து கொடுத்து, குருவை அமைத்து கொடுத்து, சாஸ்திர ஞானத்தையும் கொடுத்து அவர்களை தூய்மையாக்கி பிறகு அவர் ஆட்கொள்கின்றார். அல்லது அத்வைத ஞானத்தை கொடுத்து அத்வைத சித்தியை அவர்கள் கருளுகின்றார். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் என்ன பண்றாரு, ஒரு அளவிற்கு சில நன்கு நாம் அந்த சாதனங்களை கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு சில சோதனைகள்லாம் வரத்தான் வருகின்றது. சோதனைகள் வராமல் நாம் அந்த சாதனைகளை செய்து வெற்றி பெற முடியுமான்னா ரொம்ப கஷ்டம்தான், சிரமம்தான். அதனால்தான் பக்தர்கள் என்ன பண்றாருன்னா, கடவுளை ரொம்ப நெருங்க வேண்டாம்பா, கடவுளை ரொம்ப நெருங்கினா நம்ம சோதிச்சுடுவார் அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் நடக்கிறாங்க சில பேர். வேண்டாம், எதுக்கு வம்பு வேண்டாம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும், அவர் அங்கேயே இருக்கு, நம்ம இப்படியே இருக்கும், நமக்கு எதுக்கு இந்த வம்புலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு உண்மையை பேச முயற்சி பண்ணி அந்த உண்மையை காப்பாற்றுறதுக்காக ஹரிச்சந்திரன் தன் வாழ்க்கையை இழந்து விட்டார். ஆனால் கடைசி வரையில் அவனை பொய் பேச வைக்கிறதுக்காக முயற்சி செய்தார், முடியவில்லை. அவனை மட்டும் இல்லை, அவனுடைய மனைவி மூலமாக ஒரு பொய், இதெல்லாம் எங்கள் கணவர் சொல்லியிருந்தாவோட அதெல்லாம் இல்லை, நாங்கள் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறோம், ஒரு வார்த்தை சொல்லுன்னா எந்த நிலையில், சுடுகாட்டில் தன்னுடைய மகனை கொண்டு வச்சு
எரிக்கிறதுக்காக போகும்போது அதுதான் இப்போ சொல்லக்கூடிய காசியில் இருக்கிற ஹரிச்சந்திர கட்டு அதுதான் சொல்கிறாங்க. ஹரிச்சந்திரன் அங்கே என்ன சொல்கிறது அந்த வெட்டியானா இருந்த இடம். அவனுக்கு அவனுடைய டியூட்டி என்னென்னா அங்கே என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு தான் அந்த உடலை எரிக்கணும். அது கூட அந்த அம்மா இடத்துல ஒன்றும் இல்லை. அப்போ சொல்கிறாரா இல்லை இப்போவா இந்த வார்த்தையை நீ ஒரு பொய்யை சொல்லி உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். ரொம்ப அழகாக சொல்கிறார். பதி இழந்தனம் பெற்ற பாலனை இழந்தானே இனி கதி இழைக்கணும் கட்டுரை இழைக்கலும் சொல்கிறார். ரொம்ப அழகான வரி அது. என் கணவன் போனார், என் நாடு போச்சு, என் குழந்தை போச்சு, இனி எங்களுக்கென்று வரக்கூடிய இந்த உண்மையை பேசுவதால் வரக்கூடிய கதி என்ற ஒன்று இருக்கின்றது, சொர்க்கம் முதலிய விஷயங்கள், அது போய்விடும் என்றாலும் கூட எங்களுடைய கட்டுரை என்றால் அந்த இடத்துல நான் கொடுத்த அந்த வாக்கை மீற மாட்டேன், அது உண்மையிலிருந்து பிறள மாட்டேன் அப்படி சொல்றார் அந்த இடத்துல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதனால தான் உங்களை பேசுறோம். பள்ளிக்கூடத்துல ஹரிச்சந்திர நாடகத்தை கதையை சொல்லிட்டு வாத்தியார் கேட்டார பையன் இடத்துல, இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற கருத்து என்ன சொல்லி சொன்ன மாரல் வேல்யூ என்னன்னா, அதுல இருந்து நாங்கள் சார் இனிமேல் நாங்கள் உண்மையே பேசுவதிலே முடிவு பண்ணிட்டோம். உண்மை பேச இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு யார் சார் பேசுவாங்க மாட்டேன். ஆனா மகாத்மா காந்திக்கு ஹரிச்சந்திரன் கதையை தெரிஞ்ச பிற்பாடு சத்தியத்துல இருந்தார், தவறவே இல்லை. ஒருத்தருக்கு அப்படி ஒருத்தருக்கு இப்படி. அதனால தான் அவர் நூலுக்கே போய் சத்திய சோதனை அவருடைய ஆட்டோபயோகிராபி சத்திய சோதனை வச்சார். எல்லா விஷயம் அது ஓப்பனா பேசியிருக்கார். அதை படிச்சு பார்க்கணும். எல்லா விஷயங்களும் ஒரு உணர்வை கூட அவர் மறைக்கவே இல்லை. எல்லா உணர்வுகளையும் அப்படியே ஓப்பனா சொல்லியிருக்கார். எல்லாம் சில பேர் தான் வரும், பலருக்கு வரவே வராது. அதனால தான் சத்திய சோதனை நல்ல விஷயம் தான். ஆக பகவான் என்ன செய்கின்றாரா, நாம் எதை கேட்கின்றோமோ அதை கொடுக்கின்றார். ஒருத்தர் சொன்னார், கோர்ட்டு கேஸு, 2 பேருமே என்ன திருப்பதிக்கு ஏழுமலையான இடத்துல போனாங்க. பகவானுக்கு 2 பேரும் என் பக்கம் ஜெயிக்கணும்னு கேட்குறாங்களாம். பகவான் என்ன பண்ணுவார்? திண்டாட்டம் தானே. பகவான் திண்டாட்டம் தான். எனக்கு அந்த காலத்தை சொல்லுவாங்க, உப்பு வியாபாரி மழை வரக்கூடாது, பகவான் இன்னொரு 10 நாளைக்கு வரக்கூடாது, உப்பெல்லாம் எடுத்து விற்கிறது. விவசாயி ஐயோ இன்னும் 10 நாளில் மழை வரணும், என் பயிரெல்லாம் போயிடுமேன்றான். பகவான் என்ன பண்ணுவார்? அதுபோல இருக்க திண்டாட்டம். அது என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் ஜெயிச்சிட்டார் இந்த கேஸில். அங்கே என்ன அர்த்தம் சொல்றாங்க, சரியோ தவறு அதெல்லாம் இல்லை, ஒருத்தரை விட இன்னொருத்தர் அதிகமாக பிரார்த்தனை பண்ணிட்டார், பகவான் ததாஸ்து சொல்லிட்டாருன்றார். அப்படிதான் எடுத்துக்கலாங்கன்னு சொல்றார். சில சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வரும், பதில் சொல்ல முடியாது. ஆக பகவான் மோட்சத்தை கேட்டால் மோட்சத்தை கொடுக்குறேன், லௌகிக்க விஷயங்கள் கேட்டால் அது கொடுக்குறேன், கேட்காததை நான் தருவதே இல்லை. ரொம்ப அழகான கருத்து இது. அடுத்து ஞானிகள் இருக்காங்களே, ஞானிகள் இடத்துலையும் 2 விதமான மனிதர்கள் வருகின்றார்களாம். முண்டகோபநிஷத்து சொல்லுகின்றது. பூதி காமக, உலக நன்மைகளை உலக விஷயங்களை விரும்பியவர்களும் அவர்களிடத்துல வருகின்றார்கள், உலக பொருள்கள் அடைய வேண்டும் என்று. அடுத்து ஞானம் வேண்டும் என்பவர்களும் ஞானி இடத்துல வருகின்றார். 2 பேருக்கும் அவரால் என்ன பண்ண முடியுமா? அனுகிரகம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றார். தாய்மன் ஒரு பாடலில் சொல்வார், காமன் தனை உதைத்தான் காலன் தனை இருத்தான் பாலன் பசிக்கிறங்கி உலக ஞாலமிச்ச பார்க்கடலை முன்னே நடக்க விட்டான் பேரருளை நாடினோர்க்கு என்னே நடக்க இனி. இறைவனுடைய அருளை நாடினால் என்னென்னலாம் நடக்காதுன்னு சொல்லி எல்லாம் நடக்கும்னு சொல்றேன். ஆக இங்க அதே நிலையில் தான் பகவான் இங்க இருக்கார். ஆக மோட்சம் நான் தேர்ந்தெடுப்பதில்லை, அவர்களாக விரும்பி கேட்கும் பொழுது அவருடைய அதிகாரித்துவத்தை சோதனை செய்து ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து. ஞானத்தை கொடுத்துனா என்ன, ஒரு பேக்கெட்ல ஞானத்தை வச்சு ஐயா இப்ப கொடுத்தாங்க பாருங்க திருப்பதி லட்டு, அது போல கொடுத்துருது. அது குரு மூலமாக சாஸ்திர ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துருது. திருப்பதி லட்டு என்பது பிரசாதம் தான். பிரசாதம் என்பது பொதுவாக நம்ம சொல்லுவோம். பக்தர்களுக்கு உண்மையான பிரசாதம் என்பது இறைவனிடத்திலிருந்து கிடைக்கிறது ஞானம், ஞானத்தினால் வருகின்ற மோட்சம். குழந்தைகளுக்கு கூட பாருங்க பிரசாத்னு பேர் இருக்கும், சிவபிரசாத், விஷ்ணு பிரசாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவன் கொடுத்தது இது சொல்லி நம்முடைய மனதில் பாவனை இறைவன் கொடுத்தது. ஆக இங்க 2வது ஒரு பாவம், மம வர்த்ம அனுவர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசக. ஒருவன் மோட்சத்தை அடைய அதற்கான வழியை மேற்கொண்டாலும், ஒருவன் போகத்தை அடைய அதற்கான மார்க்கத்தை மேற்கொண்டாலும், எல்லா மனிதர்களும் பொதுவாக என்னுடைய பாதையைத்தான் தேர்ந்தெடுத்து பின்பற்றுகின்றார்கள் என்ற ஒரு வார்த்தை இங்க சொல்றார். எல்லோருமே என்னுடைய பாதையில் தான் வந்து கொண்டுள்ளார்கள். அது எப்படி, அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம். என்னுடைய பாதையிலிருந்து விலகி யாரும் செல்லவில்லை என்பது பகவானுடைய கருத்து. மம என்னுடைய வர்த்தம மார்க்கம், மம வர்த்தம என்னுடைய மார்க்கம், என்னுடைய வழி. மம என்றால் என்னுடைய, என்னுடைய என்றால் இங்க பகவான் அல்லது ஈஸ்வரன் என்று அர்த்தம். அனுவர்த்தந்தே பின்பற்றுகின்றார்கள். யார்? மனுஷ்யாக மனிதர்கள் சொல்லி சர்வசக எல்லா விதத்திலும் எல்லா மனிதர்களும்
என்னுடைய பாதையையே பின்பற்றுகின்றார்கள். இதன் அர்த்தம் என்ன? பகவானுடைய பாதையிலிருந்து யாரும் விலகி செல்லவில்லை. அவருடைய மந்தையிலிருந்து விலகி போறதுன்றது பேச்சே இல்லை. அவர்தான் நல் மேய்ப்பர். வேதாந்த கோணத்தில் இதோட அர்த்தம் என்னவென்றால், பகவான் அந்த கோணத்தில் இங்க பேசல, நம்ம அதையும் பார்ப்போம். உண்மையில் எல்லோரும் பகவானைத்தான் நாடுகின்றார்கள். சிலர் தெரிந்து நாடுகின்றார்கள், சிலர் தெரியாமல் நாடுகின்றார்கள். எப்படி என்றால், பகவான் அல்லது ஈஸ்வரன் என்றால் யார்? அவர் மோட்ச ஸ்வரூபம், பூர்ண ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அது சில பேர் தெரிந்து நாடுகின்றார்கள். யாராவது ஆனந்தத்தை வேணுமா அப்படி சொல்லி சொன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. மோட்சம் வேண்டுமானா வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா மோட்சம் என்ன தெரியாதனால அப்படி சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே என்ன அடைகின்றார்கள்? மோட்சத்தை விரும்புவோர் ஆனந்தத்தை தான் விரும்புகின்றார்கள். உலக பொருள்கள், வீடு, அது இது எல்லா போகங்கள் வேண்டும் என்றவர்களும் கூட அவர்கள் அதன் மூலமாக எதை அடைகின்றார்கள்? எதை அடைவதற்காக கேட்கின்றார்கள்? அவர்களும் மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை தான் அதில் அடைகின்றார்கள், திருப்தியை தான் அதில் அடைகின்றார்கள். அவர்கள் தெரியாமல் நாடுகின்றார்கள். எதை? மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை பொருள்கள் மூலமாக. முமுட்சுக்கள் தெரிந்து இறைவன் தான் இந்த ஆனந்தத்தினுடைய தோற்றம் அல்லது ஆனந்தத்துடைய ஊற்று என்று தெரிந்து அந்த ஆனந்தத்தை தான் மோட்சம் என்று நாடுகின்றார், நிறைவு நாடுகின்றார். ஆக இதிலிருந்து தெரிவது என்னவா? எல்லோரும் என்னுடைய வழியையே முயற்சிக்கின்றார்கள் அல்லது என்னிடம் வரவே முயற்சிக்கின்றார்கள். பொருளை கேட்டாலும் அவர்கள் என்னைத்தான் முயற்சிக்கின்றார்கள். அருளை வேண்டினாலும் அவர்களும் என்னைத்தான் நாடி அடைகின்றார்கள். இது வேதாந்தத்தினுடைய பார்வையில் பார்க்கின்ற ஒரு பார்வை. ஆனால் இங்கு புரிந்து வருகின்ற சொல் என்ன தெரியுங்களா? மோட்சத்துக்குரிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டவரும் என்னுடைய பாதையில் தான் இருக்கின்றார்கள். லௌகீக சுகத்தை நாடுபவர்களும் கூட அவர்களும் நான் வகுத்து கொடுத்த பாதையில் தான் நாடுகின்றார்கள். எப்படி? அது ஒரு சின்ன ஒரு விசாரம் நாம் பார்க்க போறோம். பகவான் சொல்றார், லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினம் சொல்றார். அர்ஜுனா, உலகில் உள்ள எல்லா மக்களும் நான் வகுத்து கொடுத்த வழியின் மூலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதத்தின் மூலமாக. என்ன? பக்குவம் இல்லாதவர்களுக்கு கர்ம யோகமும், பக்குவப்பட்டவர்களுக்கு ஞான யோகமும், அல்லது பக்குவம் இல்லாதவருக்கு பிரவிற்த்தி மார்க்கமும், பக்குவம் உள்ளவர்களுக்கு நிவிற்த்தி மார்க்கமும், அல்லது பக்குவம் இல்லாதவருக்கு இல்லறமும், பக்குவத்தை உடையவர்களுக்கு துறவரமும். இப்படி எல்லாம் நம்ம அதை அர்த்தப்படுத்திக்கலாம். இங்க பார்க்க போற கருத்து என்னன்னா, பகவானுடைய மார்க்கம் என்னத்தான் சொன்னா, ரெண்டு மார்க்கம். ஒன்று பிரவிற்த்தி மார்க்கம், இரண்டாவது நிவிற்த்தி மார்க்கம். ஒன்று ஞான மார்க்கம், ஒன்று கர்ம மார்க்கம். இந்த இரண்டில் ஏதோ ஒன்றைத்தான் எல்லோருமே பின்பற்றுகின்றார்கள். பிரவிற்த்தி என்றால் இந்த உலகத்திற்குள் சென்று பொருளை அடைந்து அதில் ஏற்படுகின்ற அனுபவங்களை பெற்று பக்குவத்தை பெறுவது பிரவிற்த்தி மார்க்கம். அதற்கான சாதனைகளை செய்த. நிவிற்த்தி என்றால் மோட்சத்துக்குள் வருதல், அது மோட்சத்துக்காக முழு முயற்சி செய்த. உடனே சந்நியாசம் என்ற அர்த்தம் எடுத்துக்கூடாது. நிவிற்த்தி மார்க்கம் சொன்னா, ஆக யோகியும் சரி போகியும் சரி என்னுடைய பாதையில் தான், நான் வகுத்து கொடுத்த பாதையில் தான் பயணம் செய்து கொண்டுள்ளார். அதற்கு அப்பாற்பட்டு யாரும் இல்லைன்னு சொல்றார். ரொம்ப அழகா கிளியரா இங்க நம்ம மனசோட தெளிவுபடுத்துறார். யாரும் என்னென்ன பாதையில் அப்படிலாம் இல்லை. எந்தெந்த பாதையில போனா ரெண்டே பாதை தான், ஒன்று நிவிற்த்தி, ஒன்று பிரவிற்த்தி. அப்ப சந்தேகம் வரலாமா? அதர்மம் செய்பவர்கள் எந்த மார்க்கத்தில் உள்ளார்கள்? இதெல்லாம் தர்மமா இருப்பவர்கள், தர்ம பிரவிற்த்தியில் இருப்பவர்கள். அதர்மம் செய்பவர்கள் எந்த பாதையில் செல்கின்றார்கள்? தர்மப்படி கர்மம் செய்பவர் பகவானுடைய பாதையில் வருகின்றார். சரி, மோட்சத்துக்கு முயல்பவர்கள் தர்மப்படி வாழ்ந்து கர்மயோகம் செய்து பக்தி யோகம் செய்து மனதை தூய்மைப்படுத்தி பண்படுத்தி ஞான யோகத்துக்கு வந்துள்ளார்கள். அவர் மோட்ச பாதையில் பயணம் செய்கின்றார்கள். நிஷித்த அதர்ம கர்மத்தை கடைபிடிப்பவர்கள். நிஷித்த சொன்னா பகவானால் அல்லது வேதத்தினால் விளக்கப்பட்ட அதர்மங்களை செய்பவர்கள். யார் பாதையில் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள்? அவர்கள் பகவானுடைய பாதையில் வருகின்றார்களா? பகவான் சொல்றார், அப்புத்தாய அதர்மஸ்ய. அவர்களையும் பகவான் சொல்றார், அவர்களையும் பகவான் தர்மப்படி தண்டிக்க போகின்றார். அந்த தர்மமே அவர்களை தண்டிக்க போகின்றது. ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு இடருற உருக்கி இடர் தீர்த்து. தாய்மன்னர் வார்த்தை இது. ரொம்ப அழகா பொருந்தி வரும் இந்த ஸ்லோகத்துக்கு. அவர் வகுத்து கொடுத்த முறைப்படி வாழாதவர்களை ஒரு நிலையில் என்ன பண்றாருன்னா, இடருற உருக்கி இடர் தீர்த்து நமனை விட்டுன்னு சொல்றாரு. எல்லாரும் என்னன்னா ஒரு காலத்து இறந்துதான் போக போறாரு. இதற்கிடையில அவர்களுக்குரிய பாதையை ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி கொடுக்கிறார். அதையும் புரியலன்னா என்ன? கடைசியாக எல்லோருமே மரணத்தை தான் அடைகின்றார்.
அதனால தான் பாபத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி சொன்னா, அப்ப புண்ணியம் செய்வன் வாழ்ந்துகிட்டே இருக்க அவனும் செத்து தானே போறான். இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இதுக்கு லாஜிக்கே இல்லையே. 2 பேருமே இறந்து தான் ஆகணும். ஆக ரொம்ப அழகா சொல்றார் பகவான். தர்மப்படி தண்டிக்க போகின்றார். அறமே கூட்டுறவனாக வந்து நிற்கமுங்க. ஒரு தவறு நாம் செய்து விட்டால் நம்முடைய மனம் என்னன்னா அவரை பார்த்து பொறுத்துக்கிறது இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், அவருக்கு தண்டனை கிடைக்கலேன்னு சொல்லி நாம் நினைக்கிறோமா. ஒருத்தர் சொல்கிறாருங்க, மகான் சொல்கிறார், நீங்கள் அதுக்காக அவர்களெல்லாம் 10 சாபம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது உங்கள் வேலை இல்லை, உங்களை கெடுத்துடும், அது உங்கள் மனசை வீணாக்கிடும். அவரவர்கள் பாப கர்மத்தை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். உனக்கு தெரியல. பகவானுடைய நியத்தி இது. அவருடைய நெட்வொர்க் என்றைக்குமே கரப்ட் ஆகாது. வைரஸ் எல்லாம் வராது. நெட்வொர்க் யாரும் தப்பிக்கவே முடியாது. நமக்கு தோணுது இல்லையே, என் கண்ணதுக்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நல்லா தான் இருப்பாங்க. அது எது, அது அவருடைய கொண்டு வந்து பிராரப்தம் எப்போ செய்து அவர்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் என்னென்னா அப்புறம் இருக்கு கர்மா விஷயத்திலே. நல்லது செய்தால் நல்லது, தவறு செய்தால் தவறுக்கு பாவம் அதுக்குரிய பலன் இருக்கு. நிறைய நல்லது செய்து புண்ணியம் இருக்குது. அதுக்காக எனக்கு நல்லதே தான் வரணும் அப்படியும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், பாவ புண்ணியம் இரண்டு சமமாக வெளிப்பட்டதுனால மனித சரீரம். அப்போ சுகமும் துக்கமும் சமமாக நமக்கு இருக்கும், இல்லை கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம்னு சொல்லிடுறோம். சரி, கடவுள் கோயிலுக்கெல்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன், அந்த புண்ணியம் இருக்குது. அப்புறம் நிறைய பாவம் செய்திருக்கேன், அந்த பாவத்தை இந்த புண்ணியத்து மூலம் சரி பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து கர்மா தேரில் இல்லை. புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியத்து பலனும் இருக்குது, பாவம் செய்தால் பாவத்தினுடைய பலனும் இருக்குது. எதுக்கு அது டேலி ஆச்சு தானிக்கு தீனி சரி போயிருந்துல அங்கே இல்லை. அது பிராய்ச்சித்தை நம்ம மனசுக்கு வேண்டுமானா இருக்கலாமே தவிர அந்த புண்ணியத்தினுடைய பலனை அனுபவித்தான் தீர்க்கணும். பாவத்தினுடைய பலன் என்ன அனுபவிச்சு தான் தீர்க்கணும். ரெண்டுக்கும் நம்ம தர்மத்தில் அழகாக கர்மத்தில் அழகாக சொல்லிட்டு, நான் நிறைய பாவம் செய்துட்டு அதை புண்ணியம் செய்து தீர்த்துக்கிறேன்னா பாவத்துக்கு பலனும் இருக்குது, புண்ணிய பலன். அதனால தான் பாருங்க, சில பேரோட வாழ்க்கையில் கண் எதிர்க்க பார்த்தா நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க கொண்டு வந்து புண்ணியத்தின் பலன் இன்னும் தீரலன்னு அர்த்தம் இருக்கு. மீது இருக்குது, அது எப்போ அது நமக்கு தெரியாது. அதுக்காக நாம் வந்து அவசரப்பட வேண்டாம், நாம் சொல்ல வேண்டாம். அது நம்ம பெரியவங்க சொன்னாங்க, கடவுள் பார்த்துக்குவார். வார்த்தை சொல்லி தான் சொன்னேன், அவர் பார்த்துக்குவார், நீ எதுக்கு வருத்தப்படுற, வீடு கடவுள் பார்த்துக்குவார். ரொம்ப சுலபமாக சாதாரண ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருந்துடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. அது அவங்களுக்கு இருக்க மனப்போக்குவம். நமக்கு அந்த மனப்போக்கம் இல்லாததுனால ஆதங்கத்தில் கொட்டி தீக்கிறோம் சில விஷயங்கள்லாம். இதெல்லாம் சாஸ்திர கருத்தில் படித்தேன்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி இந்த சாதாரண உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தர்மமாக வாழும் இந்த உலகத்தில் தான் இருக்கும், அதர்மம் பண்ணுற இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு நம்ம கண் எதிர்க்க வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். ஒன்றையும் பண்ண முடியும். இது இயற்கை நியத்தை அருந்துகிட்டு இருக்கு. அப்படி வாழும்போது சாஸ்திர கருத்துக்கள் நம்மை ஒரு அளவிற்கு அமைதிப்படுத்தி நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்து ஞான நெறியை பின்பற்றி அதில் இருப்பதற்கு உதவி செய்கின்றது. ஆக தர்மத்தை பகவான் கையில் வைத்து கொண்டுள்ளார். தர்மமே அவர்களை பார்த்து கொள்ளும். யாரும் பகவானுடைய பாதையிலிருந்து விலகி செல்ல முடியாது, விலகவில்லை, விலகவும் முடியாது, விலகியும் இல்லை. ஏனென்றால் தர்ம ரூபமாக இறைவன் உள்ள காரணத்தினால் மனிதர்கள் எல்லா விதத்திலும் என்னுடைய பாதையை பின்பற்றுகின்றார்கள். தர்மத்தின் மீது பிடிப்பு வருவதற்காக பகவான் இவ்விதமாக நமக்கு சொல்லியுள்ளார். அடுத்து 12வது ஸ்லோகம். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹிமானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜாம். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹிமானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜாம். மீண்டும் ஒரு சந்தேகத்துக்கு இங்கு பதில் வருகின்றது. சென்ற ஸ்லோகத்தை படித்தவுடனே ஒரு சந்தேகம் வர வேண்டும். என்ன? எல்லோருக்கும் ஏன் நீங்கள் மோட்சத்தை கொடுக்க மாட்டீர்கள், கொடுப்பதில்லைன்னு சொல்லி கேட்டார். பகவானுடைய பதில் என்ன? மோட்சத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, அவர்கள் கேட்டால் நான் கொடுக்கின்றேன் என்று சொன்னார். யார் மோட்சத்தை எதை கேட்கின்றால் அதை கொடுக்கின்றேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு ராகத்வேஷம் கிடையாது என்றும் சொல்லி சொன்னார். அதெல்லாம் பார்த்தோம். கேட்காதவர்களுக்கு மோட்சத்தை நான் கொடுப்பதில்லை என்றும் சொல்லி சொன்னார். இப்பொழுது வருகின்ற சந்தேகம் என்ன? மனிதர்கள் ஏன் மோட்சத்தை கேட்பதில்லை? அடுத்த கருத்து. நீங்க ஏன் எல்லாரும் கொடுக்கறதுனா ஒரு பதில் சொன்னா, கேட்கறவங்களுக்கு கொடுக்குறேன், கேட்காதவங்களுக்கு கொடுக்கல, கேட்காதவங்களுக்கு அவங்க என்ன கேட்கணும் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஸ்லோகத்துல சந்தேகம் என்ன? மனிதர்கள் ஏன் மோட்சத்தை கேட்பதில்லை?
இறைவனை நாடாததற்கு காரணம் என்ன? உலகில் உள்ள அழிகின்ற பொருள்களைத்தானே நாடுகின்றார்கள், கேட்கின்றார்கள். மோட்சத்தை கேட்டுவிட்டால் நீங்கள் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இணக்கமுடன் என் ஏழ்மைதான் என்னே பராபரன். நீ உணர்த்திய, உருவாக்கிய, படைத்த இந்த சிருஷ்டி அந்த பொருள்களே நாடுறேன். சிருஷ்டி செய்த உன்னை நான் நாடுவதில்லை, இது என்னுடைய ஏழ்மைன்னு சொல்றார் தாய்மன்னர் சொல்றார். அதுபோல இங்க கேள்வி என்ன? மனிதர்கள் ஏன் மோட்சத்தை கேட்பதில்லை? கேட்டால் நீங்கள் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். அதுக்கு இந்த ஸ்லோகத்துல பதில் இருக்கு. பதில் கொஞ்சம் என்னன்னா, மோட்சம் கடினமாக உள்ள மோட்ச பாதை கொஞ்சம் கடினம், ஆகையினால எல்லோரும் அதை கேட்பதில்லை. மோட்ச பாதை கடினம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அதுக்காக செருப்பு இல்லாத நடந்து பழகிறது. கடினமான பாதை மோட்சத்தினுடைய பாதை. லெஸ் டிராவல்டு சொல்றார். குறைந்தவர்களே பயணம் செய்த பாதை. அதனால அங்க என்ன டிராபிக் ஜாம்லாம் இல்லை, மோட்சத்துக்கு போட்டியே இல்லை. மற்றதுக்குன்னா போட்டி இருக்கும். லெஸ் டிராவல். பெரிய சூக்ஷமான மேல் படிப்புக்கு ஏன் பலர் போவதில்லை? கடினம். அதனால் சில பேர் என்ன 5ஆவதுல இல்லை 8ஆவதுல அல்லது எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேயே அல்லது +2லேயே ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. அப்புறம் தான் யாரோ டிகிரி, அதுக்கு மேலே தான் PhD MPhil அது போல் மேல் படிப்புக்கு உயர் படிப்பு செல்கின்றார். காரணம் என்ன? இந்த மோட்சம் என்ற பாதையும் கடினமான பாதை. பகவான் வேறு பதிலையும் சொல்ல போகின்றார். இந்த பதில் மட்டுமில்லை, இது நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற பதில். மனிதர்களுக்கு ஒரு புத்தி இருக்கான். என்ன? எந்த செயல் செய்தாலும் அந்த பலன் எனக்கு சீக்கிரமாக வர வேண்டும், உடனே கிடைக்கணும். ஆமாம், கையில் காசு வாயில் தோசை, குயிக் ரிசல்ட் வரணும். சீக்கிரம் பலன் வராததை மனிதர்கள் நாடுவதில்லை. தான் சொன்னார். தலைவலி மற்ற விஷயங்கள் அப்படிதான் சொல்லி சொன்னால் ஆயுர்வேதத்துக்கு போனால் அவங்க என்னென்னவோ ஆயில் தைலம் என்னென்னவோ சொல்லி கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அதெல்லாம் நம்ம போகிறதுக்கு மனசு இல்லை. அலோபதினா என்ன? மாத்திரையை போட்டு காப்பி சாப்பிட்டோம்னா உடனே கொஞ்சம் நேரத்தில் போயிடும். அதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஹோமியோபதி மாத்திரை சாப்பிட்டா காஃபி சாப்பிடாதுன்றாங்க. அலோபதி மாத்திரைக்கு போனால் டாக்டர் ஒரு காஃபி வாங்கி சூட அதில் மாத்திரை போட்டுங்கன்றார். நாம் எதுவும் போடுவோம்? யாருமே உடனே பல்லடம் தான் விரும்புகிறாங்க. யாரும் கொஞ்சம் காலம் கடந்து கொஞ்சம் மெதுவாக வரும்னு சொல்லிச்சு. அந்த ரிசல்ட் நாம் விரும்புறது இல்லை. இங்கே பகவான் சொல் க்ஷிப்ரம், உடனடியாக, குயிக், அதைத்தான் மனிதர் நாடுகின்றார்கள். ஆக மோட்சம் என்ற பாதை கடினம், உழைக்க வேண்டும், தகுதி வேண்டும், தர்மப்படி வாழணும், புலனடக்க வேண்டும், மன தூய்மை வேண்டும். அது ரொம்ப தூரத்தில் இருக்க, கடினமாக இருக்கு. பொய் சொன்னால் உடனே பலன் கிடைக்கிறது. ஆக உடனடியாக பலனைத்தான் மனிதர்கள் விரும்புகின்றார்கள், நாடுகின்றார்கள். மெதுவாக வரும் பலனை யாரும் நாடுவதில்லை. ஆக மோட்சம் என்கின்ற ஆன்மீக வாழ்க்கையுடைய பயணம் இருக்கே, அது முதல்ல நம்மை மாற்ற வேண்டும், தன்னை மாற்ற வேண்டும் சொல்றாங்க. உங்களுக்கு குணம் மாற வேண்டும், பக்குவத்தை அடைய வேண்டும் சொல்றாங்க. ஒரு ஹோமத்துக்கு, ஒரு ஆன்மீகத்துல கூட ஒரு ஹோமத்துக்கோ பூஜைக்கோ போனோம்னா என்ன அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமா அங்க எதிர்பார்க்கறது குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா வேதாந்தத்துல என்ன ஆகின்றது? முதல்ல சொல்றது சாதன சதுஷ்டய சம்பத்தி. நம்முடைய குணங்கள் மாற வேண்டும், மன தூய்மை வேண்டும் சொல்லும்போது ரொம்ப கடினமா இருக்கு. அதனால என்ன பண்றோம் நாமோ அது அருகிலேயே போவது. கர்மயோகம் செய்து மனதை தூய்மைப்படுத்தி, உபாசனை செய்து மனதை ஒழுங்குபடுத்தி, அது ஒருமுகப்படுத்தி, பிற்பாடு ஞான யோகம், கேட்டல், சிந்தித்தல், பிறகு நிதித்தியாசனம் எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கு. கீத வகுப்புலாம் இவ்வளோ நேரம் உட்காந்து 1 மணி நேரம் ஒரு ஸ்லோகத்துல யாரு கேட்டுக்கிட்டு இருக்கு? யாருக்கு நேரம் இருக்கு? யார் இதெல்லாம் பண்றது? அதோ வேலை இல்லாத யாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கும் வேலை இல்லை, நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு யாரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப தூரமா இருக்கு. ஏதோ வந்தமா ஒரு ஆரத்தி பண்ணீங்களா, ஒரு சுண்டலோ பிரசாதம் கொடுங்க, நீங்க ஒரு விபூதி கூட கொடுக்கறது இல்லை. கிளாஸ் நடத்திட்டு முடிச்சுட்டு என்ன பண்றது? யாரும் வருவார்? இதுல சாஸ்திரத்தை கேட்கறது கூட கடினம் இல்லையா? பெற்றோர்கள் நிலை பெறுகின்ற ஞான நிஷ்டை இருக்கு, அதுதான் கடினமா இருக்கு. பசி எடுக்கிறது, பசி போக உணவு வேண்டும். சாப்பிட்றது கடினமா இல்லை, ஆனால் சாப்பாடு தயார் பண்றதுக்கு கடினமா இருக்கு. சாப்பாடு தயார் பண்றதுக்கு 3 மணி நேரம் ஆகுது, சாப்பிட்றது 5 நிமிஷம் சாப்பிட்டு வந்துடலாம், அது சுலபமா இருக்கு. ஆகவே மோட்சம் என்பது கடினமான பாதையாக இருப்பதால் பலரும் அதை நாடுவதில்லை. அதுதான் உண்மை. ஆக சாதன சொல்லிட்டு சம்பத்தி அடைவதுதான் கடினமா இருக்கு. ஆகவே ஞானத்துடைய பலனாகிய மோட்சம் மிக கடினமாக இருக்கின்றது. க்ஷிப்ரம் பவதி, சீக்கிரமாக வருவதில்லை. மனம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா சரி ஒரு ஹோமம் இருக்கு, அது இருக்கு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி சொல்றது சுலபமா இருக்கு.
சுவாமியார்கிட்ட போய் கேட்டால் என்ன பண்ணுவார்? சரி பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த மந்திரம் சொல்லித்தரேன், ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் சரியா போயிடுன்னு சொன்னா, அதை விட கூட என்ன, அவர்கிட்ட போனால் ஏதோ அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிச்சுன்னா உடனே எனக்கு பலன் கிடைச்சா சரி. அதுக்கு தான் நாடுது மனசு தவிர இதெல்லாம் உட்காந்து பண்றது நமக்கு பொறுமையும் இல்லை. அது இன்னொன்னுங்க இருக்கு, நமக்கு கஷ்டம் இருக்கின்ற காலத்தில் கடவுளை அதிகமா அப்படிலாம் நினைச்சு பண்றதுல மனசு போறது இல்லை. உடனே எதுனா சால்வேஷன் கிடைக்குமா, உடனே நமக்கு என்ன தீர்வு கிடைக்குமா, அப்படிதான் நம்ம மனசு இருந்து கொண்டு. அதுவும் கூட காரணம், மோட்சத்தை நாடுவதற்கு நிறைய பேர் வர்றதில்லை. அதுதான் சொல்லுவோம், வேதாந்த வகுப்பு பகவத்கீதை வகுப்புக்கு 40 பேர் வராங்க, 50 பேர் வராங்க, 100 பேர் வராங்கன்னா சரி, ஒரு 1000 பேர் வராங்க திடீர்னு சொன்னா அப்ப நம்ம சொல்றது வேதாந்தம் இல்லைன்னு சொல்லி மாத்தி சொல்றோம், அவங்களுக்காக ஏதோ கொஞ்சம் டைல்யூட் பண்ணி சொல்றோம்னு அர்த்தம். அதுதான் உண்மை. பொதுவா பார்த்தோம்னா ஒரு மாசா இருக்க ஒரு சுவாமிங்களுக்கு அவ்வளவு பேர் வராங்கன்றது அது விஷயம் வேற. நிறைய அவர் பிரச்சாரம் செய்து அவர்களாம் ஒன்று கூடி கேட்கறது அது வேற. பொதுவா சாதாரணமா சொல்றது. அதனால இவ்வளவு பேர்லாம் வரலன்னு சொல்லி நினைக்கிறதே என்னன்னா நினைக்க கூடாது, அவ்வளவுதான், நினைக்கிறது இல்லை. ஆக நம்முடைய குணத்தை மாற்றி அமைப்பது, விவேக வைராகியம் என்பதெல்லாம் கடினமா இருக்கின்றது. நம்முடைய காம குரோதங்களை மாற்றிக்கொள்வதும் கூட கடினமா இருக்கின்றது. ஆக வேதாந்தம் என்ன பண்றதுன்னா முதலில் நம்மை மாற்ற சொல்லுகின்றது, அடிமடியிலே கை வைக்கிறதுன்றார். ஆனா மாற்றிக்கொண்டால் பலன் என்ன? மேலான உத்தமமான பலன், அதுவும் நமக்கு தெரிகின்றது. அந்த உத்தமமான பலனை நம்முடைய புத்தி பார்க்கின்ற சக்தி இழந்து விடுகின்றது. ரொம்ப தூரத்தில் உள்ள பலனை, ஆனால் அது முழுமையான பலன், ஆனால் பொறுமை இல்லை, அதுல நிற்கிறதுக்கு நமக்கு பொறுமையும் இல்லை, பயம் வேற இருக்கு, வருமோ வராதோ என்னவோ. அதனால் விரைவில் சுலபமாக வரும் பலனை நாடுகின்றது. அதான் சொன்னார். அலோபதி என்றால் ஏன் பிரபலமா இருக்குன்னா அந்த மருந்தினுடைய தன்மை உபயோகப்படுத்தும் முறையெல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கு, உடனடியா பலன் கிடைக்கிறது. மற்ற மருந்தெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது. அதனால தான் பலன் சீக்கிரமாக இருக்கிறதுனால மருந்து அந்த சிஸ்டம் ரொம்ப பிரபலமா இருக்குன்னு சொல்றாரு. ஆக ஞானத்தினுடைய பலனை யாரும் விரும்புவதில்லை. ஆகவே ஞானத்தால் ஒரு மோட்சத்தை தேர்ந்தெடுப்பதில்லை. இதுதான் பகவான் சொல்லுகின்ற சாரமான கருத்து. ஆகவே ஞானத்தை அடைய நம்முடைய குணத்தை மாற்றணும், நாம் மாறணும். இரண்டாவது, ஞானத்தின் பலன் மெதுவாகத்தான் வரும். இதை நன்கு தெரிந்த பகவான் 2வது அத்தியாயத்திலே திதிக்ஷஸ்வ பாரத, பொறுமையுடன் இருன்னு சொல்றார். பொறுத்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அது ஒரு பண்பாகவே சொல்லியிருக்கார். திதிக்ஷா சமவாத ஷட்க சம்பத்தில் சொல்றோம்ல, திதிக்ஷை பொறுத்து கொள்வது, சீத உஷ்ண சுக துக்கங்களை பொறுத்து பழகுவது. ஆக பலரும் வாழ்க்கையில் பல பேர் திறமையானவர்கள் கூட புத்தி இருந்தும் கூட பல தோல்விகளை அடைய காரணம் பொறுமையின்மை தான். ஒரு கியூ இருக்கும், அப்படியே கொஞ்ச நேரம் நின்று இருப்போம், கொஞ்சம் நெருங்கி வரும்பொழுது நமக்கு பொறுமை இருக்காது, வந்துடுவோம். இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தால் கியூவில் நின்று நம்ம சென்று அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சு வாங்கிட்டு வந்துருப்போம். பொறுமை இருக்கிறது இல்லை யாருக்குமே. நல்ல சிஸ்டம் கியூ இருக்குன்னா ஒரு வேற மாதிரி அங்கே இடைஞ்சல் வரது கூட எல்லாருக்கும் ஒரு பொறுமை எழுந்து எல்லாரும் ரகலை பண்ணாங்கன்னு என்ன ஆகிடுது, அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும். ஆக ஆன்மீக வாழ்க்கையில் பொறுமை அதிகம் வேண்டும். எப்படி சில பேர் தியானம் பண்ணுவாங்க, உடனேயே என்னென்ன பலனை எதிர்பார்ப்பார். ஒரு 10-15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு கண்ணாடியில் பார்த்தா தேஜஸ் வந்துருச்சா, பார்த்தா தேஜஸ் ட்ரெயின் தான் வரும், நம்ம முகத்தை தேஜஸ் அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது சொல்றார். பொறுமையாக மெதுவாகத்தான் பலன் வரும். பலன் வருமானா வரும். காரணம் என்ன? பகவானே சொல்லியிருக்கார், வராதுன்னு சொல்ல வரும்னு சொல்லியிருக்கார். பலரும் அந்த பலனை மோட்சத்தை அடைந்துள்ளார்கள் சொல்லியிருக்கார். இந்த வார்த்தையில நமக்கு நம்பிக்கை, அடைந்துள்ளார்கள், உண்மைதான். நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன், பராபரம் எனக்கேதும் குறைவில்லைன்னு தாய்மன்னர் சொல்றார். நான் முக்தியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்றார். ஆக மேலும் கருத்துக்களை ஸ்லோகத்தை தான் பார்க்கணும். இதனுடைய கருத்துக்களை எல்லாம் முகவுரையான கருத்தை எல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு பார்த்திருக்கின்றோம். ஸ்லோகத்தை நாளை வகுப்பிலே பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.